இந்து முன்னணிக்கு என்ன தைரியம்? யாரு கொடுத்த அதிகாரம்? இல்ல உங்களிடத்துல சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆட்சி இருக்கிறது, நாங்கள் வந்து இந்துத்துவ உள்ளே கொண்டு வர போகிறோம், அந்த தைரியம் என்று சொன்னால் அந்த தைரியம் எல்லாம், அந்த அதிகாரம் எல்லாம் ஒரு நாள் காணாமல் போய்விடும். எப்படிப்பட்ட ஆட்டமாடின மனிதர்கள் எல்லாம் இன்றைக்கு காணாமல் போய்விட்டார்கள். சில பேருக்கு வயசாயிடுச்சு, ரத்தம் சுண்டி போச்சு, சதையெல்லாம் சுருங்கி போச்சு, ஆடின ஆட்டம் எல்லாம் காணாமல் போய்விட்டது. ஆனால் இன்றைக்கு தொடர்ந்து சிறுபான்மை மக்கள் மீது மிகப்பெரிய மோசமான அதிகார திமிரை இந்து முன்னணி காட்டிக் கொண்டிருக்கிறது. எங்கள் உரிமை மறுக்கப்படுகிறது. சரி, சட்ட ஒழுங்கு பிரச்சனையை உருவாக்குவது திருச்சபையா அல்லது எங்களை எதிர்க்கக்கூடிய இந்து முன்னணியா? இந்து முன்னணிக்கு வேறு வேலை கிடையாதா? யார் வீட்டுல என்ன செய்யறாங்க என்பதை பார்ப்பதுதான் இவருடைய வேலையா? எங்கள் தெய்வம் எங்களை என்ன கற்றுக் கொடுத்திருக்கிறார்? ஒழுக்கமாக இருக்க வேண்டும், மற்றவர்கள் தொல்லை கொடுக்க கூடாது, மற்றவர்களை கேலி கிண்டல் செய்யக்கூடாது, அவர்களுக்கு நம்மால் அவருக்கு இடையே இருக்கக்கூடாது, ஒழுக்கமாக வாழ வேண்டும் என்று சொல்லி என் தெய்வம் எங்களுக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறது. ஆனால் இவர்கள் என்ன செய்கிறார்கள்? என் வீட்டில் என்ன நடக்கிறது என்பதை எட்டி பார்க்கிறார்கள். அது அசிங்கம் இல்லையா? நான் ஜபம் நடத்துறேன், நடத்தல, நான் அனுமதி வாங்குறேன், வாங்கல, உங்களுக்கு என்ன பிரச்சனை? இதே காரியத்தை நாங்கள் செய்தால் நீங்கள் சும்மா இருப்பீங்களா? காவல்துறை அதிகாரிகள் சும்மா இருப்பாங்களா? வருவாய்த்துறை சும்மா இருக்குமா? எனக்கு மிகப்பெரிய ஒரு கேள்வி இருக்கிறது. என்ன கேள்வினா, இனி வரும் காலங்களில் மத வழிபாட்டு ஸ்தலங்கள் அனுமதி வாங்கிதான் நடத்த வேண்டும் என்று சொன்னால், தமிழகத்தில் இருக்கக்கூடிய அனுமதி இல்லாத எந்த மதமாக இருக்கட்டும் எல்லாவற்றையும் எடுங்கள். மாவட்ட ஆட்சியர் யார் அனுமதி கொடுத்திருக்கிறாரோ அவர்கள் மட்டும் நடத்தட்டுமே. இப்ப எங்களை மட்டும் ஏன் இப்படி ஒடுக்குகிறீர்கள் கேள்வியும் அந்த வலியும் எங்களுக்கு இருந்து கொண்டே இருக்கிறது. நாங்க யாரையும் தொல்லை பண்ணல, யாருக்கும் பிரச்சனை கொடுக்கல, யாரையும் நாங்க அவதூறா பேசல, யாரையும் டிஸ்டர்ப் பண்ணல, நாங்க வந்து வன்முறை எடுத்தல, சட்டத்துக்கு விரோதமா செய்யல, சட்டத்துக்கு உட்பட்டு முறையாக நாங்க ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம். எல்லா அரசு அலுவலகங்களும் எந்த மதத்தினுடைய புகைப்படம் வைக்கக்கூடாது சட்டம் இருக்கிறது. எல்லா அரசு அலுவலகங்களிலும் ஒரு குறிப்பிட்ட மதத்தினுடைய புகைப்படம் கோயில் மட்டும் இருக்குது. அரசு மருத்துவமனையில போங்க, அங்க ஒரு கோயில் கட்டிருக்காங்க. ஒரு சில காவல் நிலையத்துல போங்க, அங்க ஒரு கோயில் இருக்கு. எங்க போனாலும் அரசு சம்பந்தப்பட்டவங்கள ஒரு மதத்தினுடைய கோயில்கள் அங்க இருக்கிறத தவிர எல்லா மதத்தினுடைய கோயில்கள் அங்க இருக்கிறதா? அப்படி இருக்கிற பட்சத்தில் எங்களை மட்டும் நீங்க அனுமதி வாங்கு என்று சொல்வது எந்த விதத்தில் நியாயம்? இது வந்து ஏற்புடையதாக அல்ல. நாங்கள் யாரும் அனுமதி வாங்க வேண்டிய அவசியம் கிடையாது. இது எங்கள் நாடு, எங்கள் உரிமை, எங்கள் தெய்வம், நாங்கள் விருப்பப்பட்ட தெய்வத்தை நாங்கள் வணங்குறோம். நான் ஏன் உங்களுக்கு அனுமதி வாங்க வேண்டும்? நீங்கள் யாரு? நான் ஏன் உங்களுக்கு அனுமதி வாங்கணும்? நீங்க யாரு என்ன கேள்வி கேட்பதற்கு? உங்களுக்கு எந்த ரைட்ஸும் கிடையாது. நான் விருப்பப்பட்ட தெய்வத்தை வணங்குவேன். திருச்சபை நடத்தக்கூடாது என்று காவல்துறை சொல்கிறது. நாங்கள் சர்ச் நடத்துவோம். நாங்கள் கஞ்சா விட்டுறோமா? நாங்கள் ஏதாவது சட்டத்துக்கு விரோதமாக செய்தோமா? எங்கள் சபையை முற்றுகையிட்டு நாங்கள் நடத்தக்கூடாது என்று அவர்கள் சொல்லுகிறார்களே, அவர்கள் மீது வழக்கு போடுவதற்கு இந்த காவல்துறைக்கு தைரியம் இருக்கிறதா? நாங்கள் ஒரு நாளும் எங்கள் சபையை மூட மாட்டோம். நீங்கள் யார் எங்களை மூடும் சொல்வதற்கு? நீங்கள் போய் ஆர்டர் வாங்கிட்டு வாங்க, நாங்க மூடுறோம். பட்டா நிலங்க, சொந்த பட்டா நிலம் எல்லாம் முறையா பதிவு செய்திருக்கிறோம். எங்களையும் நடத்தக்கூடாதுன்னு சொல்றீங்க. இது ஒன்னும் தமிழ்நாட்டில் மத சார்பற்ற ஒரு ஆட்சி நடக்கிறது நாங்கள் நம்பிக்கொண்டிருக்கிறோம்.